நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் 6 தொகுதிகளினுடைய பட்டியலை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக திமுகவினுடைய அந்த கூட்டணி பேச்சு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பல கட்சிகளை அழைத்து நேரடியாக பேசி வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் தொகுதிகள் பட்டியலோடு வந்திருக்கிறாங்க. குறிப்பா திருமாவளவன், ரவிக்குமார், அதே போல விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் சார் நவாஸ் உள்ளிட்ட அனைவரும் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுகவினுடைய அந்த பேச்சுவார்த்தை குழு, கூட்டணி பேச்சுவார்த்தை குழுல TR பாலு, அதே போல ஐபிரிசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது 6 தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக தற்போது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே வந்து விழுப்புரம், சிதம்பரம் இந்த தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பொது தொகுதியிலும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 3 தொகுதிகள் தற்போது ஒதுக்கப்படும் என்று அவர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை வைக்காட்டாலும் கூட 6 தொகுதிகளுக்கான அந்த விருப்ப பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 தொகுதிகள் விழுப்புரம், அதே போல சிதம்பரம் தொகுதி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது போன்ற 6 தொகுதிகளில் விருப்ப பட்டியலாக கொடுக்கப்பட்டு அதற்குரிய அந்த விருப்பங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல அது வந்து எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதே தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. அதேபோல கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் இந்த 2 தொகுதியை பொறுத்தவரை பொது தொகுதியாக கருதக்கூடிய நிலையில் அந்த இடத்திலும் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இன்று அடுத்ததாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோடு பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சிகளுடைய சார்பில் தொகுதி வாரியாக எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தோடு இங்கே அண்ணா அறிவாலயத்தில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் பேச்சுவார்த்தையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ஒரு தொகுதியாவது பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு விடுதலை சிறுத்தைகள் இருப்பதாக அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.